30 ஏக்கர் பரப்பளவு, அதில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை காட்சியளிக்கும் மரக்கன்றுகள், இவற்றை முழுக்க முழுக்க நிர்வகிக்கும் பெண்கள் என பலரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது கடலூர் அருகே இருக்கும் பிரம்மாண்ட நாற்றுப்பண்ணை. விவசாயிகளிடையே மரம் சார்ந்த விவசாயத்தை முன்னெடுத்து வருகிறது ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம். பேரூர் மற்றும் தருமபுரம் ஆதீனங்களுடன் இணைந்து மாநிலம் முழுவதும் கோவில் காடுகள் திட்டத்தையும் அந்த இயக்கம் செயல்படுத்தி வருகிறது. 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு, கர்நாடக மாநில விவசாய நிலங்களில் 1.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகளை இந்த இயக்கம் நடவு செய்துள்ளது. இந்த உன்னத பணிகளுக்காக கோடிக்கணக்கில் மரக்கன்றுகள் தேவைப்படும் அல்லவா? அதற்காகவே கடலூர், திருவண்ணாமலை மற்றும் கோவை ஆகிய 3 இடங்களில் நாற்றுப் பண்ணைகளை அமைத்து பராமரித்து வருகிறது ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம். இதில் கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே இருக்கும் நாற்றுப் பண்ணையை மரக்கன்றுகளின் உலகம் என்றே கூறலாம். ஆசியாவிலேயே மிக பெரும் நாற்றுப் பண்ணையாக திகழும் இடத்தில் விதைகள் தூவப்பட்டு 54 வகையிலான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. சுமார் 30 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து காணப்படும் பண்ணையை நிர்வகிப்பது முழுக்க முழுக்க பெண்கள்தான். நிர்வாகம், திட்டமிடல், பராமரிப்பு, ஒருங்கிணைப்பு என மரக்கன்றுகள் தொடர்பான அனைத்து பணிகளையும் அங்கிருக்கும் 200 பெண்களே பார்த்துக் கொள்கின்றனர். வீட்டில் கூட ஏதாவது மனசு கஷ்டம், ஏதாவது வருத்தம் இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த உள்ள வந்து காலை எடுத்து வச்சா இந்த செடி எப்படி இருக்கு, அந்த செடி எப்படி இருக்கு, அந்த நாற்று எப்படி இருக்கு, எங்களுடைய முழு கவனமுமே வந்து இதை நாங்கள் வந்து ஒவ்வொரு உயிராக தான் பார்க்குறோம். எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் நாங்கள் இந்த எல்லா மர கொடி செடி எல்லாத்தையுமே பார்க்குறோம். அதனால ஒரு செடி வாடி இருந்தா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த செடி வைக்கிறதுல எங்களுக்கு என்னன்னே தெரியாது. நாங்கள் கூலி வேலையுமே களை வெட்டணுமா, கடலை போட்டோமா, கான் மறிச்சு கற்று தூக்குவோம், எல்லா வேலையுமே செய்வோம். ஆனால் இங்கே வந்து தான் இந்த செடி பேரே எங்களுக்கு என்னன்னே தெரிஞ்சுது. இங்கே வந்து பாக்கெட்டு போடுறதுலாம் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் இங்கே வந்து தான் பாக்கெட்டு போட ஆரம்பித்தோம். எல்லா கண்ணு பேருமே கற்றுக்கணும். இப்போ யார் வந்து கேட்டாலும் எங்களுக்கு வெளியில் போனாலுமே இந்த மரம் இதுதான் எங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியும். ஆண்டுதோறும் 85 லட்சம் மரக்கன்றுகள் இங்கிருந்து தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் செல்வது பலரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. இயல்பாக காவேரிக்கு ஒரு தண்ணியே இன்னைக்கு குறைஞ்சிச்சு. இதுக்கு காரணம் மரம் இல்லாது. காவேரி வடிநில பகுதியில் 50 வருஷத்துக்கு என்ன மரப்போர்வு இருந்துச்சோ அதில் 85% இப்போ நம்ம அழிச்சிட்டோம். அதை மீட்டுருவாக்கம் பண்ணுறது நம்மளோட நோக்கம். அதுக்காக தான் இந்த இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த மரக்கன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டத்திலும் நடுறதுக்கு இங்கேருந்து போயிட்டு இருக்குது. இந்த நாட்டுப்பண்ணையில் நம்ம வந்து விதை முதல் மரம் நடுறது வரலையும் விவசாயிகளும் ஆலோசனை இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மரம் சார்ந்த விவசாயத்தை ஒவ்வொரு விவசாயிகளிடமும் பொதுமக்களிடமும் கொண்டு சேர்க்க ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் முன்னெடுத்து வரும் இந்த முயற்சி நிச்சயம் பாராட்டுக்குரியதே.